वेदान्तयुग्मम् श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारम् श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तौ श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् संशये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदीं दिशन्तु मे देव सदा द्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संसदकामधेनुम् அந்த பக்கம் அப்படியே போய் त्वत्प्रेयसश्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीयमणिमोगुरसिञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणौ नीलातुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पादार्त्यं स्वं सुरिशतशिरसिद्धमद्या भजन्ती सोच्चिष्टायां सजनिगलितं यापदात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैतमितं भूययेवास्तु भूयः अन्नवयல் புதுவையாண்டாளரங்கற்கு பன்னே திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றமோ நான் கடவா வண்ணமே நல்கு அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ ராமதூத கிருபா சிந்தோ மக்காரியம் சாதய பிரபோ தூமடி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலடை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ நம்பாவாய். சிவப்பிரியான பகவான் சிவன் நாராயணுடையதான திவ்யமான அனுகிரகத்துல நம்ம திருப்பாவை அப்படிங்கிறதான சங்கத்தமிழ் மாலையை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்றைய தினம் நம்முடையதான திருப்பாவை பாசுரத்தில் 9வது பாசுரத்துடைய அனுபவம். ஆண்டாள் 6வது பாசுரத்துக்கு மேற்கொண்டு 15வது பாசுரங்கள் வரையில் ஒவ்வொரு தோழிகளாக எழுப்புவதாக நாம் அனுபவித்தோம். அதுக்கு பேர் பாகவத சுப்பிரபாதம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒவ்வொரு தோழிகளையும் உள்ள உறங்கிட்டு இருக்கக்கூடிய தோழிகளை ஒவ்வொரு விதமாக எழுப்புறா ஆண்டாள் கோட்டியினர். அதே மாதிரி இந்த பாசுரத்தில் யாரை எழுப்புறா அப்படின்னா, இந்த பாசுரத்தில் கூப்பிடும் பொழுது மாமான் மகளே அப்படின்னு இங்கேருந்து சம்போதனை பண்ணுறா ஆண்டாள். ஏன்னா அவதாரிக்கையில் வியாக்கியாதாக்கள்லாம் அனுபவிக்கிறார். நாத்தனார் உறவுள்ள ஒருவரை எழுப்புகிறாள். பிரகிருதி சம்பந்தத்தில் இந்த உலகத்தில் நாத்தனார் உறவுடைய ஒத்தியை எழுப்புகிறாள் அப்படிங்கிறதுனால மாமான் மகளேன்னு எழுப்புறதாக இந்த பாசுரத்தினுடையதான அனுபவம். பொதுவாக
எல்லா உறவையும் விட்டுட்டு பெருமாளை தீர்க்க பந்துவா நினைக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதை வச்சுதான் ஸ்லோகங்கள்லாம் பூர்வாச்சாரியாலாம் பண்ணும் பொழுது துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ துவமேவ பந்துச்ச சகா துவமேவ துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ துவமேவ சர்வம் மமதேவ தேவ என்றபடி எல்லாம் பெருமாள் தான். சகா நண்பனாகவும் அவன் தான் இருக்கா, நமக்கு தீர்க்க பந்துவாகவும் அவன் தான் இருக்கா அப்படின்னு நம்ம எப்படி கொண்டாடுறோமோ அப்படித்தானே பொதுவாக கொண்டாடுறோம். எல்லாம் பெருமாள் தான். ஆனா இங்க ஆண்டாள் என்ன பண்றா, ஆயர்பாடியில தனக்கு ஒரு உறவை சொல்லிக்கணுங்கிறதுக்காக மாமான் மகளே அப்படின்னு அழைக்கிறான். மாமனாருடையதான பெண்ணு இவளுக்கு நாத்தனார் ஆகணும் ஆண்டாளுக்கு, அதனால மாமான் மகளே அப்படின்னு அழைக்கிறதாக அனுபவம். ஆண்டாளுடைய திருவுள்ள என்னன்னா, கிருஷ்ணனை அனுபவிச்சுட்டே இருக்கலாம்னாலும் எத்தனை ஜென்மா வேணா எடுக்கிறேங்கிறா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு பாசுரத்தில் தலை கட்டுறா திருப்பாவ கடைசியில. அப்ப எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் கிருஷ்ணா எனக்கு புனர்ஜென்மா அப்படின்னு நீ ஒரு கால் எனக்கு கொடுப்பதாக இருந்தாலும், எத்தனை ஜென்மாக்கள் நீ கொடுக்கறதாக இருந்தாலும், எத்தனை ஜென்மாவா இருந்தாலும் கிருஷ்ணா உன்னுடையதான திருவடி சம்பந்தம் இருந்து கொடுத்துன்னா, உனக்கே கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தி இருந்து கொடுத்துன்னா கொடு, உன் சம்பந்தம் இல்லாத எனக்கு ஜென்மா வேண்டாம் அப்படின்னு ஆண்டாளுடைய திருவுள்ளம். அதனால்தான் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோ உமக்கே நாம் ஆட்செய்வோம், உனக்கே ஆட்சி தொண்டு பூண்டிருக்கிறத என்னுடைய சொரூபங்கிற ஆண்டாள். ருக்மணி பிராட்டி சொல்லும் பொழுது சதஜென்ம விஸ்யாத்துங்கிறா ஸ்ரீமத் பாகவதத்துல. 100 ஜென்மா எனக்கு கொடுத்தாலும் குடு கிருஷ்ணா ஏத்துக்கிறேன்னா. காரணம் என்னன்னா, கிருஷ்ணா நீ என் கூட இருந்தா எத்தனை ஜென்மா வேணா நான் எடுத்துக்கிறேங்கிறா. அப்ப கிருஷ்ணானுபவம் பண்ணணுங்கிறது தான் பொதுவா எல்லாருக்கும் ஆசையா இருக்கு. அது மாதிரி கிருஷ்ணனோட ஒரு சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு ஒரு நாத்தனார் உறவு இருக்கக்கூடிய ஒருவளை எழுப்புவதாக இந்த பாசுரத்தினுடைய அவதாரிக்கையில நம்முடைய பூர்வாச்சாரியெல்லாம் அதை அனுபவிக்கிறார். இந்த பெண்மணி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஒரு மணிமாடத்துல படுத்துட்டு இருக்கா. மணிமாடம்னா ரத்னம்னு சொல்லிருக்கு சம்ஸ்கிருதத்துல. தமிழ்ல மணின்னு சொல்றது, சம்ஸ்கிருதத்துல ரத்னம், ரத்னகரமான ஒரு மாளிகை, அதனாலதான் மணிமாடம்னு சொல்றது. அதனால அந்த மணிமாடத்துல தூங்கிட்டு இருக்கா. அந்த தூங்கிட்டு இருக்கிறது கண்ணாடி மாதிரி வெளியில இருக்கிறவாளுக்கு தெரியறது. மாளிகை அப்படி இருக்கு, ஆனா உள்ள போட்டிருக்கிற கட்டில் உள்ள எப்படி செயலிச்சுட்டு இருக்கா என்னங்கிறது வெளியில இருக்கிறவாளுக்கு சுலபமா தெரியும்படியா இருக்கு. அதனால வெளியில இருந்து பாக்குறான். கட்டில் போட்டுக்கிறது தெரியறது. சுற்றி வர விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருக்கா, தீபம் ஏற்றிருக்கா, இந்த தீபம் ஏற்றிருக்கிறது தெரியறது. தூபம் போட்டிருக்கா, உள்ள புகையிறது, அந்த புகையிறது வெளியிலேருந்து பார்த்தா தெரியறது. வாசனை வெளியில அந்த கதவு சாத்தி இருந்தாலும் அதை மீறி வாசனை வெளியில வருது. இந்த வாசனைன்னு சொல்ல முடியறது. இதெல்லாம் பார்க்கறா வெளியிலேருந்து. வழக்கம் போல ஆண்டாள் என்ன பண்றா, உள்ள இந்த மாதிரி படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்ணை, நாத்தனார் உறவுடைய ஒரு பெண்ணை, மாமான் மகளே நீ எழுந்துக்கணும், அம்மா நாங்கெல்லாம் எல்லாருமே நாங்க நோம்பு நோக்கிறதுக்காக கிளம்பிட்டோம், நீ இன்னும் உள்ள இருக்கியம்மா, நீ எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுறாள். அந்த அந்த மணிமாடத்துக்கு என்ன பேர் கொடுக்குறா ஆண்டாள் அப்படின்னா, தூமணி மாடம்னு பேர் கொடுக்குறா. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய, தூபம் கமழ துயில் அணை மேல் கண்வளரும், தூமணி மாடத்து. தூமணி மாடம்னு ஆண்டாள். அந்த 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 பெண்ணு படுத்துட்டு இருக்கிற பெண்ணு எந்த மாடத்துல படுத்துட்டு இருக்கான்னா தூமணி மாடம். சுற்றும் விளக்கெறியறது, தூபம் கமழறது, புகை தெரியறது, வெளியில வாசனை வீசுறது. அதனால படுத்துட்டு இருக்கக்கூடிய பெண்ணு தூமணி மாடத்துல இருக்கியே அப்படின்னு, படுத்துட்டு இருக்கியேமான்னு கூப்பிடுறா. சரி, தூமணி அப்படின்னா என்னன்னா தூய்மையான மணின்னு அர்த்தம், அப்பழுக்கு அற்றதான மணின்னு அர்த்தம். அப்பழுக்கு அற்றதுன்னா என்னன்னா தோஷங்களே இல்லாததுன்னு அர்த்தம். அப்படிப்பட்டதான மணி தூய்மையான மணி. அதனால மாளிகை கட்டி கொடுத்துருக்க
இருக்கானா? யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா, கிருஷ்ணன். அவளுக்கு தன்னுடைய நாயகிக்கு தனக்கு வேண்டியவளுக்கு தூமணி மாடம் தனக்கு எப்படி கட்டினான் அப்படிங்கிறத நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். துவழில் மாமணி மாடமோங்கு தொலைவில்லி மங்களம் தொடும் இவளை, துவழில் மாமணி மாடம் ஓங்கு தொலைவில்லி மங்களம் தொடும் இவளை. தொலைவில்லி மங்கலம்னு ஒரு திவ்ய தேசம், தொலைவி இல்லாத மங்களம், தொலைவில்லி மங்கலம்னு அந்த திவ்ய தேசத்துக்கு பேரு. அந்த மங்கலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ற இந்த பெருமாளை துவழில் மா மணிமாடம் ஓங்குங்கிற ஆண்டாள் தூமணின்னு சொல்றா. சுவாமி நம்மாழ்வார் துவழில் மாமணி, துவழில் மணி அப்படின்னு சொல்றாங்க. சரி, துவழில் மணின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே தோஷம் இருந்து தோஷம் நீக்கப்பட்டதான மணி. புதுசா நம்ம வைரக்கல்ல ஒரு கடுக்குன்னு போட்டுக்கிறான்னா, வைரக்கல்ல புதுசா நம்ம ஆர்டர் பண்ணி புது வைரத்தை பார்த்து நம்ம அதை ஆத்துல வச்சுட்டு அந்த வைரமானது கரெக்டா இருக்கா, நல்ல சகுனத்தை கொடுக்கறதான்னு பார்த்துட்டு அவன் இடத்துல கொடுத்தோம்னா அந்த பத்திரம் பண்ணி கொடுப்பார். அது தூமணின்னு வச்சுக்கோ. துவழில் மணின்னா அதே இந்த வைரக்கல் ஒரு 4-5 வருஷம் போட்டுட்டாச்சுன்னா எண்ணெய் இறங்கிட்டு தூம்பா. அப்ப அதை அந்த தோஷத்தை நீக்கிட்டு மறுபடியும் புதுசு மாதிரி பண்ணி அதை வேணா நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றாரோ, சுத்தமானத புதுசா இருக்கிறத தோஷமே இல்லாத ரத்தினத்தை கொண்டு ஒரு மாளிகை அமைச்சு அந்த மாளிகையில தனக்கு பிடிச்சவளை கொண்டு போய் வைக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. தனக்கு என்ன வேணும்னா, தனக்கு தோஷம் தோஷம் இருந்து அந்த தோஷத்தை நீக்கிட்டு தனக்கு ஒரு திருவாளிக்கு கட்டிக்கிறானோ அந்த ரத்தினத்தை வச்சு அப்படின்னு அமைக்கிறாங்க. அப்ப அந்த தோஷம்னா என்னன்னா, நம்முடைய தோஷங்கள் தான் எவ்வளவோ பாபங்கள் பண்றோமே, அந்த பாபங்கள்லாம் பெருமாள் பரிசீலனை பண்ணி அந்த பாபம் இல்லாதபடிக்கு பண்ணி பாபத்தை போக்கி நம்மளை அவனிடத்துல சேர்த்துக்கிறாருன்னு உள்ள அர்த்தம், உட்பொருள். அப்ப வியாக்கியாதாக்கள் எழுதுறா, அவள் மணிமாடம் தூமணி மாடமிரே, இவனுக்கு துவழில் மணிமாடமிரே என்றபடி. அவளுக்கு மட்டும் தூமணியிலால கட்டி கொடுப்பான், தூய்மையான மணியினால. தனக்குன்னு வச்சுக்கிட்டு துவழில் மணி, அதனால தனக்கு திருமாளிகை கட்டிப்பானான். தன் நாயகிக்கு அப்படி கவனிச்சுக்க கூடியவனா, அப்பேற்பட்டவனா அப்படின்னு அனுபவிக்கிறான். சரி, சுற்றும் விளக்கெரிய வெளியில் இருக்கிற ஆண்டாள் சொல்றா, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேரிய. சுற்றும் தீபங்களை ஏற்றி வச்சிருக்காளாம். ஏற்றி வச்சு தீபம் பிரகாசமா எரியறது. சரி, உள்ளே யார் இருக்காருன்னா கிருஷ்ணன் படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு இங்க ஆண்டாள் நினைச்சிட்டு இருக்கா. கிருஷ்ணன் இருக்கான் உள்ள, கிருஷ்ணனோட குதூகலமா இருக்கா போல இருக்குன்னு. அதனால இங்க சொல்றா, வியாக்கியானத்தை அனுபவிக்கிறா, இத்தனை நாளா கோபவருத்தர்கள் எங்களை கிருஷ்ணனோட போகக்கூடாது, கிருஷ்ணனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தா வயோதிகர்கள்லாம், ஆயர்பாடியில் இருக்கக்கூடியவர்கள்லாம், இப்ப எங்களுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு, கிருஷ்ணனோட போங்கோன்னு சொல்றா, கிருஷ்ணனோட நோம்பு நோக்கலாம்னு சொல்றா. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த சந்தர்ப்பத்தை நம்ம விடலாமா, நாம போய் அனுபவிக்க வேண்டாமா அப்படிங்கிறதுனால ஆண்டாள் கேட்கிறாளாம், நான் அந்த காலமேக பெருமாள் போல இருக்கக்கூடிய அந்த கார்மேக மன்னனோடு, அந்த மன்னன் எங்கன்னு நாங்கள்லாம் இருட்டுல தேடிட்டு இருக்கோம். கண்ணனே ஒரு கருப்பு நிறமுடையவன், இருட்டுல போய் கண்ணனை தேடிட்டு இருந்தா இருட்டுல இருந்து இன்னும் பின்மால வேலை வரா, இன்னும் பொழுது விடியல, அதனால இருட்டா இருக்கு. இந்த இருட்டா இருக்கக்கூடிய சமயத்துல கண்ணனை தேடிட்டு இருக்கேனே, நீ அந்த கண்ணனை உள்ள வச்சு நீ அனுபவிச்சுட்டு இருக்கே, எங்கும் பிரகாசமாக வச்சிருந்து விளக்கேற்றிட்டு குதூகலமா இருக்கியே அப்படின்னு இங்க இருந்து ஆண்டாள் கேட்கிற மாதிரி பாவனை வியாக்கியானத்துல அனுபவிக்கிறா. நாங்கள் இருளன்னமாமேனியான கண்ணனை இருட்டிலே தேடிக்கொண்டிருக்க, நீ வேண்டிய இடங்கள் எல்லாம் விளக்கை வைத்து கண்ணனை அனுபவிப்பதோ இது தர்மமோ, இது நியாயமோ அப்படின்னு கேட்கிறாள். இருளன்ன மாமேனி இப்ப சொன்னதுதான். அந்த கண்ணன் கிருஷ்ணனை கரிய மேனியன், கரிய திருமேனி உடையவன இங்க இருள தேடின்னு இருக்கோம், நீ மட்டும் வெளிச்சத்தை போட்டு அந்த கண்ணன் நீ ஒண்டியே போகியமா அனுபவிக்கிறியே, அதனால எங்களுக்கெல்லாம் அந்த அனுபவத்தை கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறான். தூமணி துவழில் மணிக்கே உள்ள அர்த்தம் சுவாபதேசார்த்தம்னு சொல்றது.
சுவாபதேசம்னு சொல்ல போனோம்னா தூமணின்னா யாருன்னா நித்திய சூரிகள் போலன்னு எழுதுறார். நித்திய சூரிகள்னா யாரு? வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவா, வைகுண்டத்தை விட்டு மறுபடியும் பூலோகத்துக்கு வராதவா, பிறவி எடுக்காதவா. அதனால அனந்த கருட விஸ்வசேனாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவா நித்திய சூரிகள். நித்திய சூரிகளை போல எதுன்னா அவள் தோஷமே கிடையாது. அவளுக்கு அனவரதுக்கும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவா இல்லையா, அதனால அவள் நித்திய சூரிகள்னு பேரு. ஆனா நித்திய சூரிகள்ல இருக்கக்கூடியவா தூமணியை போல அப்படின்னு எழுதுறா. துவளில் மணி யாரு அப்படின்னா நம்ம போல பத்த ஜீவாத்மாக்கள். அதனால நமக்கு சம்சாரிகளுக்கு பத்தர்கள்னு ஒரு பேரு. அதுக்கப்புறம் பக்தர்கள் என்ன பண்றோம்னா ஆச்சாரியனை அடைஞ்சி சமாசீன சம்ஸ்காரத்தினாலேயோ நம்முடைய ஆத்மாவை பெருமாள்கிட்ட ஒப்படைக்கிறதுனாலவோ சுத்தமாக ஆகிறோம். ஆச்சாரியன் சுத்தி பண்ணி ஜீவனை பவித்திரம் பண்றார். அதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட ஒப்படைக்கிறார். அதனால அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா முக்த ஜீவாத்மாவா ஆறுது. முக்தி கிடைக்கிறதுக்கு ஆச்சாரியனுடைய அனுகிரகம் தேவை. அதனால அவ அனுகிரகம் பண்ணி வச்சுடுறா. அப்புறம் உச்சித காலத்துல ஏத தேகாவசானே மாம் அப்படின்னு சொல்லும்படியா இந்த தேகத்துக்கு எல்லா தேகத்துக்கும் ஒரு நாள் முடிவுங்கிறது ஒண்ணு உண்டு இல்லையா. அந்த முடிவான பிறகு நாம எங்க போக போறோம் நமக்கு தெரியாத இருக்கக்கூடிய சமயத்துல ஆச்சாரியனுடைய கிருபையினால ஆச்சாரியனுடையதான துணையினால அந்த பெருமாள் நம்மள அந்தரியாமையான பெருமாள் அழைச்சிட்டு போவான்னு நம்ம நேற்றுக்கு அனுபவிச்சோமே. அதைத்தான் அதுக்கு பேர் இந்த பக்தர்களா இருக்கக்கூடிய நம்ம ஜீவாத்மாக்கள் முக்தர்களாக ஆனோமே. அப்ப ஏற்கனவே பிறந்து தோஷம் இருந்து அந்த தோஷத்தை பெருமாள் விலக்கி ஆச்சாரியின் மூலமாக விளக்கி நம்ம பவித்திரம் பண்ணி சமாசேனாதிகள் ஆத்ம சுத்தி சரீர சுத்திகள் ஏற்படுத்தி நம்மளை ஸ்புடம் போட்டு அங்க அழைச்சிட்டு போறாரு. அதனால அவளுக்கெல்லாம் என்னன்னா மோட்சத்தை அடையக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால முக்த ஜீவாத்மாக்களை துவளில் மாமணி அப்படின்னு இங்க சுவாபதேசார்த்தத்துல அனுபவிக்கிறார். ஆண்டாள் சொல்றா, நீங்க மட்டும் அனுபவிச்சா போதுமா, உங்களுடைய அனுபவத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டாமா? அதனால தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும். தூபம் கமழ, அந்த தூபம் உள்ள பார்த்தா ஒரே புகையா தெரியுது. புகையானா வாசனையா இருக்குது. எங்க அடியன் குருநாதர் கல்யாணபுரம் சுவாமி சொல்லுவார், ஆண்டாள் எப்படி அமைச்சு கொடுத்துருக்கா பாரு. தூபம் புகையேன்னு சொல்லலாம். புகையேங்கிறது ஒரு 3 அக்ஷரம் தான். அந்த பிராசத்துக்கு கரெக்டா வரும். ஆனா தூபம் கமலன்னு எழுதியிருக்கா பாரு, ஆண்டா அனுகிரகம் பண்ணியிருக்கா பாரு. அப்படின்னா அப்ப இருக்கக்கூடிய அந்த தூபங்கள்லாம் புகையில அது கமழ்ந்தது, வாசனையை கொடுத்தது. இப்ப வரக்கூடிய தூபம் எல்லாம் புகையிறது அப்படின்னு ஹாஸ்யமா சாதிப்பார். அதனால ஒவ்வொரு பதத்துல கூட எவ்வளவு அர்த்தத்தோட ஆண்டாள் நமக்கு அமைச்சு கொடுத்திருக்கா பார்த்தீங்களா. அதனால தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும். துயிலனை மேல் கண் வளரும். கண் வளரும்னு ஒரு பதம் போடுறா இல்லையா. அந்த தூபம் கமழன தூபம் உள்ள பூர்த்தியா கமழ்ந்து அந்த வாசனை வெளியில வருது. வியாக்கியானத்துல கேட்கிறா, எம்பெருமானை பிரிந்திருந்த எங்களுக்கு அந்த தூபத்துல என்னென்ன வாசனை வருதான், அகில் நறுமணம், அகில் புகை அதோடைய நறுமணம் வருதான். அதனால எனக்கு எங்களுக்கெல்லாம் என்னன்னா, நான் கண்ணனை பிரிஞ்சிட்டு ஆண்டாள் சொல்றான், கண்ணனை பிரிஞ்சு நாங்க தவிச்சுட்டு இருக்கோம். நீ தூபத்தெல்லாம் உள்ள தூபமெல்லாம் போட்டு அந்த புகையெல்லாம் சுவாசிச்சுட்டு நறுமணத்தை சுவாசிச்சுட்டு சந்தோஷமா கண்ணனோட இருக்க, எங்களுக்கு இந்த தூபமானது வெளியில இந்த சுவாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிட்ட இருந்தா தானே எங்களுக்கு எல்லாம் இந்த மங்கள திரவியங்கள்லாம் வேணும். அதனால என்னால அனுபவிக்க முடியலையேங்கிறா. எம்பெருமானை பிரிந்திருந்த எங்களுக்கு அகில் புகையும் படுக்க துயிலனை மேல் கண் வளரும்னு சொல்றா இல்லையா. அதனால நீ படுத்துட்டு இருக்கிய அந்த படுக்கையும் அசக்கியமாயிருக்க உனக்கு உகப்பாய் இருக்கிறதோ என்கிறாள். எங்களுக்கு தூபம் அசக்கியமா இருக்கு. தூபத்தை கிருஷ்ணன் இல்லாதனால அந்த தூபத்தை நறுமணத்தை எங்களால நுகர முடியல, நுகர்ந்து சந்தோஷமா இருக்க முடியல. அதே மாதிரி படுக்கையில படுத்து கட்டில படுத்துக்க முடியல. ஆனா நீ கிருஷ்ணன் உன் கூட இருக்கிறதுனால நீ அந்த சுவாசத்தையும் கமழ அந்த நறுமணத்தையும் நீ நுகர்ந்துட்டு இருக்க, அந்த கட்டிலையும் ஆச்சரியமாக படுத்துட்டு இருக்க, கிருஷ்ணானுபவம் பண்ணி கொண்டிருக்கிறாயே அப்படின்னு கேட்கிறான். அதனால தூபம் கமழ அப்படின்னு இவ்வளவு சொன்னா இல்லையா. எங்களால சகிக்க முடியல இந்த வாசனைய, ஆனா நீ மட்டும் கிருஷ்ணானுபவம் பண்றையே, எங்களுக்கெல்லாம் அந்த
அனுகிரகத்தை பண்ணக்கூடாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அதனால எங்களுக்கு என்னன்னா கண்ணனுடைய பிரிவு சுவாமி நம்மாழ்வார் அனுபவிக்கிற கண்ணனை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியலங்கிற இப்ப ஆண்டாள் சொல்லக்கூடிய விஷயத்த அப்படியே சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். நம்மாழ்வார் தானே முதல்ல அவதாரம், அப்புறம் தானே ஆண்டாள். அதனால நம்மாழ்வார் ஆச்சரியமா சொல்ற, பாவி ஏன் மனத்தே நின்றி ஈருமாலோ பாடை தன்பாடை வெவ்வாடையாலோ மேகு தன்மதியம் வெம்மதியுமாலோ மென்மலர் பள்ளி வெம்பள்ளியாலோ பாவியேன் மனத்தே நின்று ஈருமாலோ. பாவியேன் மனத்தே நின்று எனக்கு கிருஷ்ணனை நினைக்கணும், ஆனா கிருஷ்ணன் கூட இல்லாதனால எனக்கு உள்ள பிடக்கிறதுங்கிற இந்த நாயகிக்கு பேரு பராங்குச நாயகின்னு பேரு. சுவாமி நம்மாழ்வார் தான் ஆணாக பிறந்திருக்கிறதுனால பெண்ணாக தன்னை நினைச்சுட்டு ஆண்டாள் பெருமாள் இடத்துல பக்தி பண்றான், பிரேம பக்தி, நாயிகா பாவம்னு சொல்றோமே அது. அதனால இங்க சொல்லும் பொழுது பாவியேன் மனத்தே நின்று ஈருமாலோ பாடை தன்பாடை வெவ்வாடையாலோ மேகு தன்மதியம் வெம்மதியுமாலோ மென்மலர் பள்ளி வெம்பள்ளியாலோ. எனக்கு நெஞ்சு பிளக்கிறது, கிருஷ்ணரின் கூட இல்லாததுனால விரகத்தினால நெஞ்சு பிளக்கிறது. குளிர் காத்து வர வேண்டிய இடத்துல எனக்கு அனல் காத்தா வீசுறது. குளிர் நிலவு சந்திரன் எப்பொழுது குளிர்ச்சியை தான் கொடுக்கும், கிருஷ்ணனை என்னுடைய பக்கத்துல இல்லாததுனால எனக்கு வெப்பத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கு. மலர் படுக்கதா, வாசனையான படுக்கதா, ஆச்சரியமான படுக்கை சயன கிரகத்துல. ஆனா அந்த படுக்கையில படுத்துட்டா குளிர்ச்சி இல்லாதபடிக்கு வெப்பம் தெரியறது, உஷ்ணமா இருக்கு, என்னால கிருஷ்ணனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலை அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் அழகர். சுவாமி நம்மாழ்வார்க்கே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு திருநாமம். சுவாமி நம்மாழ்வார் அவதரிச்சதுக்கு பிறகு கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு விடுத்தோன்னு கேட்டாராம். கிருஷ்ணாவதாரம் ஆயிடு தேவிட்டாராம். கரியில் தானே நம்முடைய சுவாமி நம்மாழ்வாருடைய அவதாரம். அவருடைய அவதாரமே ஒரு விசேஷம். பிறக்கும் பொழுதே அவன் எல்லாருக்கும் குழந்தை பிறக்கிறதே அதோமுகமா தான் குழந்தை எல்லாம் பிறக்கும். குழந்தை மட்டும் இல்லை, மிருகங்களுக்கு எல்லாம் கூட அப்படிதான், தலை தான் முதல்ல வரும். பூமியில பிறக்கிறதே அதோமுகத்துல தான் வரும். அப்படி வரும் பொழுது சடம்னு ஒரு காத்து இருக்கு. அந்த காத்து இந்த குழந்தை மேல தலையில பட்டுடும். அந்த காத்து எல்லா குழந்தைக்கும் சடங்கிற காத்து பட்டுடுமா. அதை பட்டுடுத்துன்னா என்னன்னா பூர்வ ஜென்ம ஞாபகம் எல்லாம் மறந்து போயிடும். அதுக்கு முன்னாடி இந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது இருக்குமோ என்னமோ நமக்கு தெரிஞ்சாதானே, ஞானிகளுக்கு தான் தெரியும். அதனால ஒரு கால் பூர்வ ஜென்ம ஞாபகங்கள்லாம் வயிற்றுக்குள்ள இருக்கச்சே இருந்திருக்கலாம். வெளியில வரச்சே இந்த சடங்கிற காத்து படுறதுனால பூர்வ ஜென்ம ஞாபகங்கள்லாம் பூர்த்தியா மறந்து போயிடுறது. குழந்தை பிறந்த உடனே வயிற்று பசிக்காக அழ ஆரம்பிச்சுடுறது. பூர்வ ஜென்ம வாசனையினால பால் கொடுத்தா சாப்பிடணுங்கிற ஞானம் மட்டும் இருக்கு. அப்படிலாம் இருக்கு இல்லையா? இது பூர்வ ஜென்ம வாசனை தானே. யார் சொல்லித்தரா? பிறந்த குழந்தைக்கு பாலை சப்பி சாப்பிடணும்னு யார் சொல்லித்தரா? அதே மாதிரி மூச்சை டம் கட்டிட்டு பாலை சாப்பிடுறது, அதனால அழகும்னு யார் சொல்லித்தரா? இதெல்லாம் வாசனை, பூர்வ ஜென்ம வாசனையினுடைய விசேஷத்தினால வருது. அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் அவதரிக்கும் பொழுது இந்த காத்து சடங்கிற காத்து பட்டுடுறதுனால என்ன ஆச்சுன்னா, அவர் சடங்குங்கிற காத்து படும் பொழுது அவர் காலால் எட்டி உரைச்சுடுறாராம். அதனால இந்த சடங்கிற காத்தை கோபிச்சுன்றதுனால அவருக்கு சடகோபன்னு ஒரு திருநாமம். அப்ப அந்த சம்சார சாகரத்துக்குள்ள அந்த மாயைக்குள்ள அவர் நுழையல. அப்ப கேட்கிற, நான் ஒரு செவ்வாய்க்கிழமை முற்பட பிறந்திலேனே அப்படின்னு வருத்தப்படுற சுவாமி நம்மாழ்வார். ஒரு செவ்வாய்க்கிழமை நான் முன்னாடி பிறந்திருந்தேன்னா கிருஷ்ண பரமாத்மாவை சேவிச்சிருப்பேனே அப்படிங்கிற. அப்படி கிருஷ்ணனுடைய பிரேமையிலேயே இருந்தவர். உண்ணும் சோறு பருகினீர் இன்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி உண்ணும் சோறு பருகினீர் எல்லாம் கண்ணல். உண்ணும் சோறு பருகினீர் எல்லாமே கண்ணன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார். அந்த மாதிரி இங்க ஆண்டாள் சொல்றார், நீங்க மட்டும் அனுபவிச்சிருக்கே, நான் அனுபவிக்க வேண்டாமான்னு வெளியில இருந்து கேட்கிறான். அப்பதான் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் அப்படின்னு இது பண்ற. நீ மட்டும் அனுபவிச்சிருக்கிய சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிரனை மேல் கண்மலரும் மாமான் மகளே
நீனே வந்து கொஞ்சம் கதவை திறந்து விடுமா, நாங்களும் கிருஷ்ணனை அனுபவிக்கிறோம், கதவை திறந்து விடு மாமான் மகளேன்னு தான். மாமான் மகளேன்னு கூப்பிடுறதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடியே திருப்பாவைக்கு அப்பனை பண்ணியிருந்தான் நாச்சியார் திருமொழின்னு ஆண்டாள் பண்ணியிருக்கா. அதுல சொல்றா, பிரேமையினால சொல்றா, என்னுடைய மாமியை பார்த்து சொல்றா, மாமி உங்களுக்கு வந்து இந்த கிருஷ்ணன் வந்து ஒரு பையனா இருக்கக்கூடாதா, எனக்கு இன்னும் சுலபமா கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கலாமேங்கிறா. நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயணா நரனே, நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயணா நரனே, உன்னை மாமி தன் மகனாக பெற்றால் எமக்கு வாதை தவிருமே, கமன் போதரு காலமென்று பங்குனினால் கடை பாரித்தோம், தீமை செய்யும் சிறீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே, தீமை செய்யும் சிறீதரா, தீமை செய்யும் சிறீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையே. அழகா மணல்னால வீடு கட்டுறாளாம். வீடு கட்டின ஆண்டாள் சொல்றா, கிருஷ்ணா நீ ஓடி வந்து என்னுடைய வீட்டை நீ கலைக்கிறதுக்காக ஓடி வாயே, உன்னை பாக்குறேன். மாமி நீங்க வந்து இந்த கிருஷ்ணனை உங்களுடைய மகனா இருந்துட்டா எனக்கு இன்னும் சுலபமா இருக்குமே. ஆயிரம் நாமாக்கள் சொல்லக்கூடிய பரந்தாமன் இல்லையா, நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயண நரனே, நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயண நரனே, உன்னை மாமி தன் மகனாக பெற்றால் எமக்கு வாதை தவிருமே சொல்றாரு இல்லையா. அதனால எனக்கு வாதை தவிருமே, நீ கிருஷ்ணனை குழந்தையா பெற்றுட்டா எனக்கு சுலபமா போயிடுமேங்கிறா மையல்னால. அப்படி ஒரு காதல் கிருஷ்ணனிடத்துல அப்படி. அதனால இங்க ஆண்டாள் சொல்றா, மாமனாருக்கு பிறந்ததான ஒரு பெண்ணு, அதனால மாமான் மகளே, மாமா மாமி உறவு, அதனால மாமான் மகளேன்னு அழைக்கிறா. உடனே உள்ள இருக்கிறவ சொல்றா, ஏமா இவ்வளவு பேசுறிய, நீயே தான் உள்ள கதவை திறந்து வந்து பாரு, கதவை திறந்து வாயேன் அப்படின்னு சொல்றா, நீயே கதவை திறந்து வரலாமே அப்படின்னு. உடனே வெளியில இருக்கிற ஆண்டாள் சொல்றா, ஏமா இந்த மாளிகையோ தூமணி மாடமா இருக்கு. தூமணி மாடன்னு ஏற்கனவே சொல்லிட்டு ரத்னகரமான மாளிகை, ஜொலிக்கிறது, ரத்னத்தினால ஜொலிக்கிறது. இதுல என்னன்னா இந்த மாளிகை எப்படி அமைச்சிருக்கே தவிர இந்த மாளிகையுடைய கதவு எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. கதவும் ஒன்னா இருக்கு, தாழ்பால் எங்க இருக்குன்னு தெரியல. அதனால எங்களுக்கு எப்படி வருது எப்படி திறக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல, எது சுவருன்னு தெரியல, எது கதவுன்னு தெரியல. அதனால நீனே வந்து திறந்து விட்டா தேவலையே அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறா. உடனே உரையாசிரியர்களுக்கு அமைச்சு கொடுக்கிறா, நாங்கள் துரியோதனன் பட்டபாடு படுகின்றோம் என்கிறாள். நாங்கள் துரியோதனன் பட்டபாடு அப்படின்னா என்னன்னா, பாண்டவர்கள் பஞ்சபாண்டவர்களுக்கு கௌரவர்கள் ஒரு இடத்த கொடுக்கிறார். ரொம்ப யோஜனை பண்ணி அவள்லாம் இருக்கிறதுக்கு ஒரு இடத்த கொடுக்குறான், இந்திரபிரஸ்தம்னு பேர் அந்த இடத்துக்கு. அதை கொடுத்து நீ எப்படி வேணா மாளிகை கட்டி நீ இருந்துக்கோப்பார். தர்மர்லாம் பஞ்சபாண்டவாள்லாம் அந்த இடத்த போய் பார்த்தா, அடேடே இப்படி ஒரு மோசமான இடத்த கொடுத்துருக்காருங்களே, ஒரே மலையும் இதுவா இருக்கு, ஜலம் கிடைக்குமா ஜல வசதி இருக்குமான்னு தெரியல, ஒரே காடா இருக்கு வனமா இருக்கு, என்ன இப்படி ஒரு இடத்த கொடுத்து நீங்க மாளிகை கட்டிக்கோன்னு சொல்றாளே என்ன பண்றது அப்படின்னா யார்கிட்ட கேட்பா? தர்மர் வருத்தப்படுறான், யார்கிட்ட கேட்பா? கூடவே பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார், பாஞ்சாலி குடல் முடித்தார் வந்தார் தாமே, பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார். 5 பேரையும் பஞ்சவரைனா பஞ்சபாண்டவாள காத்தார் வந்தார், அவளை காக்கணுங்கிறதுக்காகவே அவதாரம் பண்றது கிருஷ்ண பரமாத்மா. பாண்டவாளோடையே இருக்கா. மம பிராணாகி பாண்டவாகான்னு சொல்றான் மகாபாரதத்துல, என்னுடைய பிராணனை போல இந்த பஞ்சபாண்டவாள் அப்படின்னே சொல்றான். தர்மர் வருத்தப்படுறாரு, கிருஷ்ணா என்னடா பண்றது, இந்த மாதிரி இருக்கேப்பா, இப்படி ஒரு இடத்த கொடுத்துட்டானே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. உடனே கிருஷ்ணன் உடனே சொல்ற, கவலைப்படாத, இது எப்படி கட்டணும் எப்படி மாளிகை அமைக்கணுங்கிற பொறுப்பை என்னிடத்துல விடுந்தார்.
கிருஷ்ண பரமாத்மா உடனே தேவதச்சனான மயனை கூட்டார். அப்பா இந்த இடத்த பாரு, இந்த இடத்துல இவாளுக்கு பஞ்சபாண்டவாளுக்கு தங்குற மாதிரி ஆச்சரியமான ஒரு அரண்மையை அமைச்சு கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு நியமிச்சார். மயன் சிருஷ்டி பண்ணிட்டான். அந்த காலத்துல சொல்லுவா, தனியை அதுக்குள்ள பண்ணிட்டியா, மயன் சிருஷ்டி மாதிரி இருக்கு அப்படின்பா. இப்ப இந்த வார்த்தையெல்லாம் தெரியாது. மயன் சிருஷ்டினா ஒரு க்ஷணத்துல அப்படியே கிடுகிடுன்னு பண்ணிடுவாளாம். அது 3 மாதத்திலேயோ 3 திங்களில் சமைத்தான்னு சொல்றா. 2 மாசமும் 3 மாசத்திலேயோ அந்த வீட்டை அமைச்சு கொடுத்துட்டானா, அரண்மனை மாதிரி கட்டி கொடுத்துட்டானா மயன். அப்ப இதுக்கு எல்லாமே ஒரு கிரகப்பிரவேசம்னு ஒரு நாள் உண்டோ இல்லையோ. ஒரு வீடு கட்டணும்னா கிரகப்பிரவேசம், புது வீடு புகுதல், அழைப்பிதழ் கொடுக்குறோம் இல்லையா. அந்த மாதிரி இவா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணா, துரியோதனெல்லாம் எல்லாம் ஒருத்தர் உறவு தானே, அதனால அவளை போய் கூப்பிட்டு நீங்க எல்லாம் அவசியம் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. உடனே அந்த துரியோதனாதிகள்லாம் வரான், துரியோதனன் வரான். அப்ப அந்த அரண்மனையில நுழையச்சு மாடியில என்ன பண்றா, மாடியில தான் திரௌபதி நின்று இருக்கா. அங்கேருந்து நின்று பார்த்துட்டு இருக்கா யார் யார் வரா என்னன்னு. திரௌபதி, அதுக்கப்புறமா பீமன் வல்லா மாடியில நிற்கிறா. மாடியில் நின்று பார்த்துட்டு இருக்கா. உப்பரிகைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்க பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த அரண்மனை எப்படி இவன் சிருஷ்டி பண்ணிருக்கான்னா மாயாஜாலமா இருக்கு. துரியோதனன் அந்த வீட்டுக்குள்ள நுழையணும்னு வாசல் நினைச்சிட்டு உள்ள வரா. உடனே படேன்னு தலையில முட்டிட்டு கீழே விழுந்தான். அப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் காலை தரையை நினைச்சிட்டு காலை தூக்கி வைக்கிறான். பார்த்தா ஜலமா இருக்கு, வழிக்கு கீழே விழுந்தான். இதை பார்த்துட்டு மேலேருந்து சிரிச்சுட்டான். பார்த்துட்டு சிரிச்சுட்டா திரௌபதி. அதனாலதான் இந்த பாண்டவ அவளுக்கு யுத்தம் வந்ததுக்கு ஒரு காரணம்னே சொல்றா. அதனால அவ சிரிச்சுட்டா. அதை பார்த்துட்டான் இவன். இப்படி எல்லாம் பார்த்து அவமானப்பட்டது யாருன்னா துரியோதனன். அதைத்தான் இங்க குறிப்பிடுறா. துரியோதனன் பட்டபாடு படுகின்றோம் என்றபடி. துரியோதனன் என்ன பாடுபட்டான், அந்த மாளிகைக்குள்ள நுழைஞ்சி. அந்த மாதிரி இருக்கு இந்த மாளிகை, நீங்க கட்டிக்கிற மாளிகை அந்த மாதிரி இருக்கு. அதனால எனக்கு என்னன்னா, நீனே கதவை திறந்து விட்டுருமா. எனக்கு எந்த கதவு எது, வாசல் எது, தாழ்பால் எங்க இருக்குன்னு தெரியல. எல்லாமே மணியா இருக்கு, ரத்தன மணியா இருக்கு, ரத்தனமா இருக்கு, ரத்தனத்தினால இழைச்சிருக்கு. அதனால எனக்கு தெரியல, நீனே திறக்கணும் அப்படின்னு கேட்கிறாளாம். அவளுக்கு பதிலே சொல்ல உள்ள இருக்கிறவன். அதுதான் கேட்கிற ஆண்டாள். மணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூபம் கமழ துயில் அடைமேல் கண்பளரோ. தூபம் கமழ துயில் அடைமேல் கண்பளரோ. மாமான் மகளே மணிக்கதமும் தாழ்த்திரவாய். மாமான் மகளே, மாமான் மகளேன்னு கூப்பிடுறா. மணிக்கதமும் தாழ்த்திரவாய், சத்தமே கேட்கல. மாமீர் அவளை எழுப்பீரோ உள்மகள்தான். மாமீர் அவளை எழுப்பீரோ உள்மகள்தான். மாமான்னு சொன்னா இல்லையா, மாமான் மகளேன்னு கூட்டதுனால மாமா மாமா மாமி அந்த உறவு. அதனால மாமீர் அந்த படுத்துட்டு இருக்காளே அவளை கொஞ்சம் எழுப்பும் போல. அவ கதவையும் திறக்க மாட்டேங்கிறா. ஒரு கால் உள்ளே இருந்து ஏதாவது பதில் சொல்லலாம், தோ வரேன்னு சொல்லலாம், இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு வரேன்னு சொல்லலாம், பதிலாவது கொடுக்கலாம். நாங்க பணியில நின்று இருக்கோம், எங்களுக்கு எதுவும் பதிலும் சொல்லல. அதனால மாமியிட அவளை எழுப்பீரோ அப்படின்னு. எழுப்பக்கூடாதா மாமி, நீங்களாவது எழுப்பும் போல அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் கேட்கிறா, உண்மகள் தான் மாமீரவளை எழுப்பீரோ உண்மகள் தான். ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ. ஊமையோ அப்படின்னா வியாக்கியானத்தில் எழுதுறா, அம்மா உன்னுடையதான பெண் இருக்காளே செவியில் துளை இல்லாதவளோ என்கிறாள். காது கேட்காதுங்கிறதுக்கு செவியில் துளை இல்லாதவளோ.
வாய் பேச முடியலையா, வாக்கிந்திரியம் இல்லாதவளோ. எவ்வளவு அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கா பாருங்க. வாக்கிந்திரியம் இல்லாதவளோ, பதிலாவது கதவை தான் திறக்கல, வாயினால பதிலாவது சொல்லாமே. அதனால மாமீர் அவளை எழுப்பீரோ, உண்மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ அப்படின்னு ஒரு பதம். அனந்தலோன்னா நெடுங்காலம் கிருஷ்ணானுபவம் பண்ணதான ஒரு சோம்பல். கிருஷ்ணானுபவம் நெடுங்காலம் பண்ணதான ஒரு சோம்பலா, அதனால படுத்திட்டு இருக்காளா? அனந்தலோ நெடுங்காலம் பகவான அனுபவிச்சதுனால உள்ள சோம்பலா? ஏம பெரும் துயில் மந்திர பட்டாளோ, பெருந்துயிலா இருக்காளே, பெருந்துயில் இருக்காளே, யாராவது மந்திரிச்சுட்டாளா? உன்னுடைய பொண்ணை எழுந்துக்கு விடா, எழுந்து வராதபடி தூங்கிட்டே இருக்க முடியாது, மந்திரிச்சுட்டாளா அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா நாச்சியா திருமணியில ஆண்டாள் கேட்கிறா, கிருஷ்ணா உன்னுடைய முகத்தை பார்த்தா நான் மயங்கி போயிடுறேன்ப்பா, என்னையே அறியாம நான் மயங்கி போயிடுறேன், நீ ஏதாவது எனக்கு சொக்கு பொடி போடுறியா? உன்னை பார்த்த உடனே மயங்கி போயிடுறேன். எல்லாருமே தான் மயங்கி போறா, கிருஷ்ணனை பார்த்து மயங்காதவா யாரு? கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணனுடைய அழகை பார்த்து மயங்கி போகாதவா யாரு? எல்லாருமே தான் மயங்கி போறா. சத்துருக்கள் கூட பெருமாளுக்கு கிருஷ்ணனுடைய அழகை பார்த்து அப்படியே மயங்கி போறா. ராமனுடைய அழகை பார்த்து, வடிவழகை பார்த்து அத்தனை பேரும் மயங்கி போறா. மயங்காதவ யாரு? புத்தி கூட மாறி நல்ல புத்தி ஏற்படுறது பெருமாளை பார்க்கும் பொழுது. ஆண்டாள் சொல்றா, பெய்யுமா முகில் போல் வண்ணா, பெய்யுமா முகில் போல் வண்ணா, உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை. பெய்யுமா முகில் போல் வண்ணா, உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை. மையனேற்றி மயக்க உன்முகம் மாய மந்திரம் தான் கொலோ. பெய்யுமா முகில் போல் வண்ணா, வண்ணா முகில் போல் வண்ணா, பெய்யுமா முகில் போல் வண்ணா அப்படிங்கிறா. ஏன்னா மேகத்தை போல கண்ணன் இருக்கானா. பெரியாழ்வார் சொன்னாரு, இன்னைக்கு அனுபவிச்சோம் இல்லையா, கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் அப்படின்னாரு இல்லையா பெரியாழ்வார். பெரியாளுடைய திருக்குமாரத்தி தானே ஆண்டாள். ஆண்டாள் சொல்லும் போது என்ன சொல்றா, அந்த முகில் வண்ணன் மழை வரதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இருண்ட மேகமானது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு குளிர்ச்சியை கொடுத்து, அந்த மாதிரி ஒரு அழகை கொடுக்கக்கூடிய கண்ணா, பெய்யுமா முகில் போல் வண்ணா, நீ பேசுறத பார்த்தா நான் மயங்கி கீழே விழுந்துடுறேன். உந்தன் பேச்சும் செய்கையும், அது மட்டும் இல்லாம எனக்கு மையல் ஏற்படுறது. ஒரு இடத்துல அசைக்க முடியாத ஒரு காதல், மையலேற்றி மயக்கவும் மாய மந்திரம். உன்னுடைய முகத்துல ஏதாவது மந்திரம் எழுதி வச்சிட்டு இருக்கியா, இல்ல நீ சொக்கும்படி ஏதாவது பொடி போடுறியா, தூங்குறியா, உன்னையே நம்ம உன் பின்னாடியே நான் வந்துடுறேன்னு, அந்த மாதிரி எனக்கு கிருஷ்ணா இருக்குன்னு ஆண்டாள் அனுபவிக்கிறார். பெய்யுமா முகில் போல் வண்ணா, உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை. மையதேற்றி மயக்க உன்முகம் மாய மந்திரம் தான்களோ அப்படின்னு எப்படி ஆண்டாள் சொன்னாலோ அதை எதற்கு கேட்கிறா, ஏம பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ. யாராவது மந்திரிச்சுட்டாளா உன் பொண்ண? ஏமாமி அந்த பொண்ணு வெளியில வரமாட்டாளே, வராம இருக்கா, பதிலும் சொல்லாம இருக்காளே. மாமீர் அவளை எழுப்பீரோ, உண்மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ, ஏம பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ. எதுக்கு தெரியுமா எழுப்புறனா? மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று அவருடைய நாமாவை நம்ம சொல்லணும் இல்லையா, பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லணும். திருநாமத்தை சொல்றதுக்கு தானே நமக்கெல்லாம் ஆச்சாரியாலாம் எழுந்தருளி இருக்கா, மகான்கள்லாம் நமக்கு நாமத்தை சொல்லுங்கோ நாமத்தை சொல்லுங்கோன்னு சொல்லி தானே எத்தனை பேர் எழுந்தருளி இருக்கா. காஞ்சிபுரம்ங்கிறதான திவ்ய தேசம், அதுல நான் கொண்டு மானிடம் பாடேன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமேஷி ஆழ்வார் எழுந்தருளி இருந்தார். எழுந்தருளி இருந்த பொழுது அவரிடத்துல ஒரு சிஷ்யன் ரொம்ப அற்புதமாக கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அந்த பையனுக்கு பேரு, அந்த சிஷ்யனுக்கு பேரு கனிகண்ணன் பேரு. அந்த காஞ்சிபுரம் பெருமாள் இடத்துல யதோக்தகாரின்னு அந்த பெருமாளுக்கு திருநாமம். அந்த பெருமாள் இடத்துல ரொம்ப பக்தி உடையவர். திருமேஷி பிரான் அங்க இருக்கார், பக்கத்துல கனிகண்ணன் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அவருடைய ஆசிரமத்துல தனியா குடியில இருந்துட்டு இருக்கா. ஒரு வயோதியான ஒரு கிழவி தினப்படி என்ன பண்ணுவாளாம், அந்த சுவாமி
நதி தீரத்துக்கு போய் ஸ்நானம் பண்றது போகும் பொழுது அவர் வரத்துக்குள்ள ஆசிரமத்தெல்லாம் பெருக்கி கூட்டி அதுக்கப்புறம் சாணியை கொண்டு ஜலத்தினால ஜலம் தெளிச்சு பட்டு மாறி படிக்கோலம் போட்டு எல்லா கைங்கரியும் பண்ணிட்டு இருப்பாளாம் நித்திக்கு ஒருத்தர். திருமேசி பிரான் பார்த்தார். தினம் இப்போ வரும்பொழுது பார்த்தா ஸ்நானம் பண்ணிட்டு வரும்பொழுது பார்த்தா இடமெல்லாம் சுத்தமா இருக்கு. திடீர்னு ஒரு நாள் கேட்டார் கணிகண்டன் இடத்துல, யாருப்பா அந்த காரியத்தை கைங்கரியத்தை பண்றா? நாம யாரையும் நியமிக்கலையே, நீ நியமிச்சியோ அப்படின்னு. நானும் யாரையும் சொல்லல சுவாமி, ஆனா நான் இங்க கேள்விப்பட்டேன் ஒரு மூதாட்டி இந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கா, வயசான கழுவி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. உடனே ஆழ்வார் சொன்னாராம், அந்த மூதாட்டி கழுவிக்கு ஏதாவது ஒரு விதத்துல நாம அனுகிரகம் பண்ணணும். ஒரு பிரயோஜனம் இல்லாம யாரும் இந்த காலத்துல கைங்கரியம் பண்ண மாட்டா. ஏதாவது அவளுக்கு அபேட்சை இருக்கும்னு தோன்றது, அவளை நாம் பார்க்கணும்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். மறுநாள் அவர் சிஷியரிடத்துல சொன்ன உடனே இந்த அம்மா சித்தமாக இருந்தா. சுவாமியும் ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு அனுஷ்டானம் முடிச்சுட்டு உள்ள வரும்பொழுது ஒரு ஓரமா நின்று இருந்தா. அப்ப கணிகண்டன் சொல்றா, இந்த அம்மா தான் இந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருந்தா சுவாமி. ஆச்சாரியாலாம் ஒரு காலத்துல டைரக்டா ஸ்திரீகள் இடத்துல பேசுறது இல்லை, புருஷார் இடத்துல பேசுவா, சிஷ்யார் இடத்துல பேசி பதில் சொல்லுவா, அப்படிதான் பேசுவா. அந்த மாதிரி இந்த சுவாமி என்ன பண்ணினா, கணிகண்டன் இடத்துல என்ன வேணும்னு கேளுப்பா, அவருக்கு இப்ப இவ்வளவு நாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, ஏதாவது அபேட்சை இருக்கும், அவளுக்கு என்ன வேணுமோ கேளு. உடனே அவ சொன்னாலாம், நான் இந்த நாட்டு ராஜாவினிடத்துல நான் சேவை பண்ணிட்டு இருந்தேன். என்ன சேவைன்னா, நாட்டு ராஜாவுக்கு என்னென்ன அவனுக்கு இஷ்டமோ தாசி மாதிரி இருந்துட்டு இருந்தா. அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தேன். என்னுடைய எவ்வளமானது போயிடுத்து. அதனால ராஜா என்னை விரட்டி அடிச்சுட்டா. அதனால நான் இங்க உங்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலும். சரி, உனக்கு நீ என்ன விரும்புறேன்னு கேளுப்பா கணிகண்ணா. அவளுக்கு என்ன வேணுங்கிறது மட்டும் கேளு. மோட்சம் வேணும்னு கேட்கக்கூடாது. அந்த பாட்டி மோட்சத்தை கொடுன்னு கேட்கலையா, ஆசை யாரை விட்டுது. அதனால அவ என்ன கேட்கிறாளாம், கணிகண்டன் இடத்துல பழையபடி நான் ராஜாவின் இடத்துல சேவை பண்ணணும், எனக்கு அந்த மாதிரி ஒரு எவ்வளத்தை கொடுத்தா தேவல, சந்தோஷமா நான் போயிடுவேன்றாளாம். இவ்வளவு நாள் கைங்கரியம் பண்ணிருக்கா. அந்த ஆழ்வாரி வேண்டாம்னு சொல்லுவாரா? அப்படியே ஆகட்டும், அவனுடைய கண்ணுக்கு மாத்திரம் நீ எவ்வளவாக தெரிவாய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். ஏன்னா இயற்கையை மாற்றக்கூடாது இல்லையோ. அதுல ஆச்சாரியாலும் எல்லாருமே அதுல கரெக்டா இருப்பா. பெருமாளே அவதாரம் பண்ணா கூட என்னுடைய அவதாரத்துக்கு ஒரு முடிவு உண்டுன்னு சொல்றார். கிருஷ்ண பரமாத்மா முடிவு உண்டுன்னு சொல்ற 125வது திருநட்சத்திரத்துல கிருஷ்ணன் தன்னடி ஜோதிக்கு எழுந்துள்ள ஒரு அம்புதான் வியாஜம். கிருஷ்ண பரமாத்மா சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான் தனக்கும் ஒரு முடிவு உண்டு. சதுர்தச 11,000 ஆண்டுகள் நான் இந்த பூலகத்துல இருப்பேன், அது முடிஞ்ச பிறகு நான் கிளம்பிடுவேங்கிறது. சக்கரவர்த்தி திருமகன் சொன்னபடி சரையூ நதியில இறங்கி சக்கரவர்த்தி திருமகன் புறப்பட்டாச்சு. தன்னடி சோதிக்கு வைகுண்டத்துக்கு போயாச்சு. பெருமாளுக்கே அந்த ரூல்ஸ் உண்டு, ஃபாலோ பண்றா அப்படின்னா ஆச்சாரியாளுக்கு உண்டு, ஆழ்வார்களுக்கு உண்டு, வயோதிகங்கிறது எல்லாருக்கும் உண்டு இல்லையா? பருவங்கள் சகஜம்தானே. முதல்ல சிசுவா இருக்கு, அந்த குழந்தை அப்புறம் பாலகனாக ஆறுது, அப்புறமா எவ்வன பருவம் வருது, அதுக்கப்புறமா நடுத்தரமான வயது, அப்புறம் வயோதிகம் ஏற்படுறது இல்லையா? அப்புறம் எங்க அப்படின்னா இருந்தார் அப்படின்னு சொல்லிடுதா இல்லையா? அது எல்லாருக்கும் உண்டு. அதை இயற்கையை மாற்றக்கூடாதுங்கிறதுக்காக இங்க ஆழ்வார் என்ன பண்ணினார், அம்மா நீ கேட்கிற அவனுடைய கண்ணுக்கு, அந்த ராஜாவுடைய கண்ணுக்கு நீ எவ்வளமாக தெரிவாய், போயிட்டு வாழ்ந்தார். உடனே மறுநாள் அன்னைக்கே சாயந்தரமே ராஜாவிடத்துல கூட ராஜா கொண்டாடுறான். பழையபடியே அப்படியே இருக்கியே, எப்படி உனக்கு இந்த மாதிரி ஏற்கனவே நடுவில் வார்த்தைக்கு வந்தது, உனக்கு நடுவில் கழுவியா இருந்த அழகான உன்னை விரட்டி அடிச்ச, இங்க வரக்கூடாதுன்னு திருப்பி அதே அழகு உனக்கு வந்திருக்கே, உனக்கு இதை யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டா அவனுக்கு தனக்கும் அந்த மாதிரி திரும்பிட்டா தேவையில்லை. இவனுக்கு வயசாயிடுச்சுன்னா அவனுக்கு வயசாகும் இல்லையோ. நமக்கு ஒரு எவ்வளவு வந்தா தெரிய தேவையில்லையேன்னு நினைச்சா, நீ யாரிடத்துல இந்த வரனை பெற்றுன்னு கேட்டா, நம்முடைய காஞ்சிபுரத்திலேயே ஒரு ஆசிரமத்துல ஒரு ஆழ்வார் எழுந்தபடி இருக்கார். அவரிடத்துலதான் அந்த அனுகிரகத்தை பெற்றுன்னா அவர் எப்பொழுதும் தியானத்துல தான் இருப்பார். என்னைக்காவது ஒரு நாள் தான் கண்ணை திறப்பார். அந்த மாதிரி கண்ணை திறக்கும் பொழுது என்னை கூப்பிடுன்னு சொல்லியிருக்கார், எனக்கு அனுகிரகம் கிடைச்சது அப்படின்னார். அந்த ஆழ்வாரை நான் வர சொன்னேன்னு சொல்லணும். அந்த ஆழ்வாரெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு வரமாட்டார், எங்கேயும் வராதவர் அவர்.
நாக்கொண்டு மானிடம் பாடேன்னு பாசுரம் எழுதியிருக்காரு. என்னுடைய நாக்குனால மனுஷர்கள் நான் பாட மாட்டேன்னு. அப்படி இருக்கக்கூடிய மகாத்மாக்கள்லாம் இருந்த உலகம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால அவர் வரமாட்டார் அப்படின்ன உடனே அவர் சொன்னாலாம், இந்த சக்தி அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் இருக்கார் கணிகண்டன், அவருக்கும் அந்த சக்தி இருக்குன்னு நான் கேள்விப்படுறோம், அவரை வேணா நீங்க கேட்டு பார்க்கலாம் அப்படின்னாலும். அப்படியா? இந்த கணிகண்டன் எங்க பார்க்கலான்னு தினம் பிக்ஷைக்கு வரார். நம்முடைய அக்ரஹார பக்கமா வீடு வீடா அப்படி வரார். பிக்ஷை எடுத்துட்டு போய் தான் சாப்பிடுற, அது ஒரு தர்மமா வச்சுட்டு இருக்கா. அதனால அவர் நாளைக்கு வச்சே கேட்கலாம்னா கணிகண்டன் ரோட்ல வரான், பகவானை பத்தி பாட்டு பாடிட்டு. அவரிடத்துல கேட்கிறார், ராஜா கேட்கிறான், கணிகண்ணா நீ வந்து என்னை எவ்வளவா பண்ணணும், இல்ல உங்க ஆச்சாரியிட்ட கேட்டுட்டு வா, அந்த மந்திரத்தை கேட்டு வந்து எனக்கு உபதேசம் பண்ணி நான் எவ்வளவா ஆகணும்னாரு. உடனே அந்த கணிகண்டன் சொல்றான், எங்க ஆச்சாரியன் நாக்கொண்டு மானிடம் பாடேன்னு யாருமே மனுஷால துதி பண்றது இல்ல, மனுஷா துதி பண்ணணுங்கிறதுக்காகவும் இந்த மாயாஜாலம் பண்றது இல்ல. யாரு இவனுக்கு எவ்வளத்தை கொடுக்கணும்னு ஏதோ பிராப்தம் வந்திருக்கு, வாங்கிட்டு இருக்கா, பலனை அனுபவிச்சுட்டு இருக்கா. அவர் நித்திய யௌவன மூர்த்தியை தியானம் பண்ணிட்டு இருக்கார். பெருமாளையே அனவரதும் தியானம் பண்ணக்கூடியவர். அப்படின்ன உடனே நீ தான் என்ன மாத்த, எனக்கு சக்தி கிடையாது விட்டாரம் கணிகண்டன். அப்ப என்னை பத்தி ஒரு பாட்டு பாடுனா, நிச்சயமா பாட மாட்டேன், எங்க குருநாதரே பாட மாட்டேன், நான் எப்படி பாடுறது, நான் பாட மாட்டேன் அப்படின்னு விட்டானா கணிகண்டன். அப்ப உன்னை நாடு கடத்திடுவேன். நாடு கடத்து, பரவாயில்ல, அது உன்னுடைய இஷ்டமா இருந்தா பண்ணுப்பா அப்படின்னு. சரின்னு 2 காவலாளி அமைச்சா இவனை நாடு கடத்தி விட்டான். எங்க குருநாதர்கிட்ட ஒரு வார்த்தை நான் அனுமதி கேட்டுட்டு சொல்லிட்டு வந்துடுறேன், என்னை தேடுவார் அவர் அப்படின்னு குருநாதர்கிட்ட போனா, குருநாதர் தியானம் கலையக்கூடிய சமயம் கொஞ்சம் பொறுமையா இருந்தால் அவர் என்னப்பா விஷயம்னார். மாதிரி நாடு கடத்திட்டா இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை சொன்னார். சிஷ்யன் இல்லாத இடத்துல எனக்கு என்னப்பா வேலை, நானும் வரேன் அப்படின்னு அவர் கிளம்பினார். கணிகண்டன் கிளம்பியாச்சு. கணிகண்டன் முன்னாடி போறான், ஆழ்வார் பின்னாடி போறார். ஆழ்வாருக்கு தோணித்து அங்க போனாலும் இன்னொரு இடத்துக்கு போனாலும் அங்க ஆராதிக்கிறதுக்கு பெருமாள் வேணுமே, இது நான் அந்த பெருமாளை கூட்டு வரேன். கணிகண்டன் போகின்றார் கமரு பூங்கச்சி மணிவண்ணா, கணிகண்ணல் போகின்றார் கமரு பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டா துடிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் உன் பைனாகப்பாயை சுருட்டிக்கொள். கணிகண்டன் கிளம்பிட்டான். இந்த பெருமாளை பார்த்து பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். கணிகண்டன் கிளம்பிட்டான். காமருமும் கச்சி மணிவண்ணா, நீ படுத்துட்டு இருக்கியப்பா, நான் அங்க போனாலும் நான் ஒன்னதான் நினைச்சுட்டு இருப்பேன், எங்க போனாலும் ஒன்ன ஆராதிக்கணுமே, நீ இங்க எதுவுமே கிடக்க வேண்டாம், நீ கிளம்பு. ஆனா நீ இப்ப ஆதிசேட்ட தல்பத்துல படுத்துட்டு இருக்க, அங்க வந்து எனக்கு ஆதிசேட்டு இல்ல படுக்கை இல்லைன்னு சொல்லக்கூடாது, படுக்கையை சுருட்டிக்கோ, படுக்கையை சுருட்டின்னு கிளம்பு என்னோட வா அப்படின்னு ஒரு ஆజ్ఞை பிறப்பிச்சாதான் பெருமாளுக்கு. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு அந்த பெருமாளுக்கு திருநாமம். யதோக்தகாரி அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல திருநாமம். பெருமாள் கிளம்பிட்டார். சரி போற இடத்துல படுக்கை இருக்காது போறதுக்குன்னு ஆதிசேஷனையை சுருட்டின்றார் கையில, கிளம்பிட்டார். ஆழ்வார் பின்னாடி. கணிகண்டன் கிளம்பியாச்சு, திருமேஷி ஆழ்வார் கிளம்பியாச்சு. பின்னாடி யாருன்னா பெருமாளும் கிளம்பிட்டாரோ. கிளம்பி ஒரு சில வாரத்திலேயே அந்த ஊர்ல அங்கங்க காட்டு தீ பிடிச்சு மழையெல்லாம் விடாத பெஞ்சு எவ்வளவு அபசகுணம் நடக்கணுமோ எல்லாம் நடக்க ஆரம்பிச்சுட்டு ராஜா ஓடி வந்து கணிகனுடைய திருவடியில விழுந்தான். அப்பா நீ வந்து மறுபடியும் நீங்க வந்துரும், நான் இனிமே தெரியாதரமா கேட்டுட்டே என்ன மன்னிச்சுக்கோன்னா, என்னிடத்துல கேட்காதப்பா, எங்க ஆச்சாரியன்ட்ட உத்தரவு கேளு, அவரை நான் மெனக்கிட்டு அங்கே நீங்க அழைச்சிட்டு வந்திருக்கேன்னா. ஆச்சாரியன் திருவடியில விழுந்தான். ஆச்சாரியன் வந்து பெருமாள் சங்கல்பமா எல்லாம் பகவான் இடத்துல கேளு, பெருமாள் வேறனா நாங்க 3 பேரும் கிளம்பிடுவோம் தான். பெருமாள்கிட்ட கேட்டா அப்புறம் உடனே பெருமாளை கிளம்பிட்டார். பெருமாள் சரின்னு ஒத்துவிட்டார். உடனே கணிகண்டன் அங்கே திருப்பி வந்தா, காஞ்சிபுரத்துக்கு வந்தாச்சு. பின்னாடி ஆழ்வார் வர்றார், அதுக்கு பின்னாடி பெருமாள் வர்றார். பெருமாள் வந்த உடனே பெருமாள் வந்து அந்த பாம்பை சுட்டின்னு கையில தேவை நின்றுட்டே இருக்கார். படுத்துக்கோன்னு சொல்லணும் இல்லையோ, யார் வந்து சுருட்டின்னு வான்னு சொல்லிட்டாலோ அவ திருப்பி விரிச்சுக்கணும்னு சொன்னாதான் பெருமாள் படுத்துப்பாரோ. அப்படி ஒரு பிரேமையா தன்னை சேர்ந்த அடியவர்கள் இடத்துல உடனே ஆழ்வார் சொன்னார். உடனே ஆழ்வார் சாதிச்சார், கணிகண்ணன் போக்கொழிந்தார் கமரு பூங்கச்சி மணிவண்ணா,
கலிகள் போக்கொழிந்தான் கமரு பூக்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீயும் உன் பைனாகப்பாயை விரித்து கொள் நீயும் உன் பைனாகப்பாயை விரித்து கொள் சரி பிரிச்சு விட்டார் பெருமாள். அவர் சொன்ன வேகத்துல பண்ணதுனால முதல்ல படுத்துட்டு ஒரு வேலை படுத்துட்டாராம். ஆழ்வார் சொன்ன உடனே கேட்கணுங்கிறதுக்காக மாறி படுத்து விட்டாராம். எதோக்தகாரின்னு பேரு. அதனால மாறி படுக்கைய தலை மாறி படுத்து விட்டாராம் அந்த திவ்ய தேசத்துல. அதனால திவ்ய தேசம் காஞ்சிபுரம்னா அவசியம் சேவிக்கலாம். அப்பதான் எதுக்குன்னா அவள்லாம் நம்முடைய திருநாமத்தை பரப்பணும் ஆச்சாரியுடைய பிரபாவத்தை பரப்பணுங்கிறதுக்காகத்தான் அங்கங்க அவதாரம். அதனால இங்க ஆண்டாள் கேட்கிறா, அம்மா மாமீர் அவளை எழுப்பீரோ, எழுப்புங்கோ, உன்மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ, எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாங்கிறாளே, காதல வெள்ளையா, இல்ல வாய் பேச முடியாதா, இல்ல கண்ணனோட ரொம்ப காலம் அனுபவிச்சதுனால அதனால ஒரு சோம்பரோ அதனால தூங்குறாளோ, இல்லை யாரால மந்திரிச்சுட்டாளோ, ஏவ பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ, எதுக்கு தெரியுமா எப்ப சொல்ற, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்று நாமம் பலவும் நவின்றேலோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் அப்படின்னா. மாமாயன்னா யாருன்னா மாயன், மாயன்னால ஆசிரித சேட்சிதன் அர்த்தம். மாமாயன் அப்படின்னா பக்தர்களிடத்துல வாத்சல்யமுடையவன் அர்த்தம். பக்த வத்சலன்னு பேரு. பக்த வத்சலங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னா, ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டியிட்ட காட்டக்கூடிய ஒரு அன்பு, அது மாதிரி பெருமாள் நம்ம இடத்துல காட்டக்கூடிய ஒரு அன்பு, கருணை இல்லையா, கருணா காளமேகம்ங்கிற காஞ்சிபுர வரதனை சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணும் பொழுது, அப்பா எப்பேற்பட்ட பண்ணி கருணையை வருஷிக்க கூடிய வரதனாச்சேன்னு ஸ்தோத்திரம் பண்றார். அப்படி கருணா காளமேகம் எம்பெருமான் இல்லையா. அதனால இங்க என்னன்னா மாமாயன் அப்படின்னா பக்தவத்சலன் அர்த்தம். மாதவன் அப்படின்னா மாதவன், மான்னா மகாலட்சுமின்னு அர்த்தம். மகாலட்சுமியை ஹிருதயத்தில் வச்சிருக்கக்கூடிய பெருமாள், அனவரதுக்கும் பெருமாள் வச்சிருக்காரு இல்லையா. திருமலையில போய் சேவிச்சோம்னா அப்படியே வச்சுட்டு இருக்காரு. அகலகில்லேன் இறையும் என்று அதர் மேல் மங்கை உரை மார்பா, அகலகில்லேன் இறையும் என்று அதர் மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னையாழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழ் ஒன்றில்லா அடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே, உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே. சுவாமி நம்மாழ்வார் சரணாகதி பண்றார். எல்லா பெருமாளும் திருமலைக்கு போனா சரணாகதி பண்றார். முன்னாடி கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு. அகலகில்லேன் இறையும் என்று ஒரு க்ஷணகாலம் கூட பிராட்டியை பெருமாளை பிரிய மாட்டாளாம். ராவணன் இடத்துல சொல்றா சீதா பிராட்டி, ராவணா நீ ராமன் இடத்துல இருந்து பிரிச்சுட்டேன்னு நினைச்சுட்டு இருக்க, நடக்கவே நடக்காது. என்னையும் ராவனையும் நீ பிரிக்கவே முடியாது. ராமன் என்னோடதான் இருந்துட்டு இருக்கார், உன் கண்ணுக்கு தெரியல, ராமன் என்னோடதான் இருக்கார் அப்படிங்கிறா. அனன்யா ராகவே நாகம் பாஸ்கரேன பிரபாயதா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை சீதா பிராட்டி ஸ்ரீமத் ராமாயணத்துல. ராமன் யுத்த காலத்துல சொல்லும் பொழுது என்ன நீ சீதையை பிரிச்சு விட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, சீதை என்னோடையதான்ப்பா இருக்கா. அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா அப்படின்னு அவரும் சொல்றார். ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய திருஷ்டாந்தம் கூட தனித்தனியா இருந்தாலும் இவர் எங்கேயோ ஹா சீதே ஹா சீதே, சீதை என்ன பண்றாளோ எங்க இருக்காளோ தெரியலையேன்னு பரிதவிச்சிருக்கக்கூடிய வனத்தில் இருந்தாலும், சக்கரவர்த்தி திருமகன் சீதையை தேடிந்து அலைஞ்சிட்டு இருந்தாலும், சீதை ராவணனுடைய இடத்துல இலங்காபுரியில
சிஞ்சுபா நட்சத்திரனுடைய கீழே இருந்தாலும் அவ சொல்லக்கூடிய திருஷ்டாந்தம் கூட ஒன்னா இருக்கு. ஏன்னா சீதை சொல்லும் பொழுது அனன்யா ராகவே நாகம் பாஸ்கரேன பிரபாயதா, என்னோடதான் ராமன் இருக்கார், ராமனை நீ பிரிக்க முடியாது. எதை போல? பாஸ்கரேன பிரபாயதா, பாஸ்கரன் சூரியன், சூரியனுடைய கிரணத்தையும் உன்னால எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி என்னையும் ராமனையும் நீ பிரிக்க முடியாது. அதையே அப்படியே ராமபிரான் தனியா இருக்கும் பொழுது மற்றொரு இடத்துல சொல்ற, அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேன பிரபாயதா, என்னையும் சீதையும் நீ பிரிக்க முடியாது. எதை போல? சூரியனுடைய கிரணத்தை போலங்கிற. அதான் சுவாமி அதான் மிதுனமே உத்தேசியம் வியாக்கியானத்துல எழுதுறா. பெருமாள் பிராட்டி வேற வேற இல்ல, லட்சுமிபதி மாதவஹா சொல்றோம் இல்லையா. அதனால இந்த மாதவன்கிறதுக்கு என்னன்னா, தாயார திருமார்புல கொண்டவன் யாரு? பெருமாள். லட்சுமிபதி வைகுண்டன் அப்படின்னா அவனுடைய மேன்மையை சொல்றது, மேன்மை பொருந்தியவன் சொல்றது. எந்த ஆழ்வார்கள்லாம் விண்ணுலகம்னு சொன்னாலோ, எந்த ஆழ்வார்கள்லாம் வானுலகம்னு சொன்னாலோ, எந்த ஆழ்வார்கள்லாம் மாகமாநிலம்னு சொன்னாலோ, எந்த ஆழ்வார்கள்லாம் எல்லாத்துக்கும் மேல விண்ணாட்டுக்கு உச்சமதான் வீடுன்னு சொன்னாலோ, எந்த ஆழ்வார்கள்லாம் பெருநகர்னு சொன்னாலோ, கலங்கா பெருநகர்னு சொன்னாலோ, அந்த ஒரே இடம் ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய வைகுண்டபதி, அதனாலதான் வைகுண்டன்கிறார். வைகுண்டன் அவன் திருநாமம், அங்க இருக்கக்கூடியவன்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த இந்த மூணு திருநாமத்தை எப்படி சொல்றா? மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்றென்று. இத பார்த்தேன்னா 1000 நாமத்துல சஹஸ்ரநாமத்திலேயே இருக்கு. லோகபந்துர் லோகநாதோ மாதவோ பக்தவத்சலக, லோகபந்துர் லோகநாதோ மாதவோ பக்தவத்சலக. லோகநாதன்னா என்ன அர்த்தம்னா வைகுண்டபதி, மாதவஹானா லட்சுமிபதி, பக்தவத்சலன்னா மாமா என்ன அர்த்தம். அப்படிங்கிறதான திருநாமம் உண்டே. இந்த திருநாமத்தெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாமா? அந்த பெண்ணை சொல்ல வைக்க வேண்டாமா? அதனால அவளை எழுப்புங்கோ. வைகுந்தன் இதுல என்னன்னா, வைகுந்தன்கிறது மேன்மையை காமிக்கக்கூடியது, மாமா என்கிறது அவனுடைய நீர்மை. நீர்மைன்னா சம்ஸ்கிருதத்துல சௌசீல்யம் சொல்லக்கூடியது. மேட்டில் இருக்கக்கூடிய ஜலமானது கீழே வந்து பள்ளத்தி மேடி சமமா பண்ணக்கூடிய ஒரு கிருப பெருமாளுக்கு உண்டு. அதனால வைகுண்டத்திலேருந்து நமக்காக வேண்டி அவதாரம் பண்றான் அப்படிங்கிறது நீர்மைங்கிற ஒரு குணத்தினால. இந்த மேன்மையும் இந்த நீர்மையையும் எப்படி வந்து ரெண்டுத்தையும் காரணமா கொண்டது யாரு அப்படின்னா, சிவப்பதியான லட்சுமித்துவம், லட்சுமிபதியான எம்பெருமான், சிவப்பதித்துவம் மாதவா அப்படிங்கிற நாமம் இருக்கிற மாதிரி அந்த மாதவன் தான் வைகுண்டனாகவும் இருக்கா, மாமாயனாகவும் அவதாரம் பண்ணியிருக்கான்னு சொல்லும்படியா அமையிறது. இங்கே நாமம் பலவும் நவீன்றேலோ, பகவன் நாமாவை சொல்லணுமா, சொல்லிட்டே இருக்கணுமா. பகவன் நாமா சொல்லிட்டா நாமத்தினுடைய மகிமைதான் இந்த பாசுரத்துல. பெருமாள் வந்து காப்பாத்துறதை விட பெருமாளுடைய நாமா காப்பாத்திடுமா. அப்படிப்பட்டதான நாம திருவங்கையாழ்வார் அனுபவிக்கச்சே, குலம் தரும் செல்வம் தந்திடும். நாம எது எது கொடுக்குங்கிறத அழகா ஒரு பட்டியல் போட்டு காமிக்கிற. குலம் தரும் செல்வம் தந்திடும், அடியார் படுதுயராயின எல்லாம். குலம் தரும் செல்வம் தந்திடும், அடியார் படுதுயராயின எல்லாம். இளம் தரம் செய்யும் நீள் விசும்பருளும், அருளோடு பெருநிலமளிக்கும். பலந்தரும் வலந்தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினுமாயின செய்யும். வலந்தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயின ஆயின செய்யும். நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயணா என்னும் நாமமோ. நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா என்னும் நாமோ, நாராயணா
என்னும் நாமமும் குலம் தரும். குலம் தரும்னா என்ன குலம்? பிராமண குலம் அந்த குலம் அப்படின்னு சொல்றோமே, அந்த குலமா இருந்தா இது இல்ல, தாச குலம். பெருமாளுக்கு அடியார்கள்ங்கிறதான தாச குலம். ஏன்னா ஸ்ரீரங்கத்துல பராசர பட்டர் காலக்ஷேபம் நடத்திட்டு இருந்தார், திருவாய்மொழி காலக்ஷேபம். இந்த காலக்ஷேபம் சொல்றச்சே திருவாய்மொழியில அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம்மடியார் அடியோங்களே தம்மடியார் அடியோங்களே. அடியார் அடியார்ங்கிற ஒரு இடம் வருது திருவாய்மொழியில. அப்ப ஆழ்வார் என்ன திருவுள்ளப்படுறாரா, அடியார் அடியார்னு இருந்து பெருமாளுக்கு அடியார், அவருக்கு அடியார், அவருக்கு அடியார், அவருக்கு அடியார் இருந்து 8வது அடியாரா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார்னு காலக்ஷேபத்தில் சாதிக்கிறார் பராசரப்பட்டர். பராசரப்பட்டர் காலக்ஷேபத்தில் நஞ்சியர் காலக்ஷேபம் கேட்டுட்டு இருக்கார். நஞ்சியர் காலக்ஷேபம் முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு சந்தேகம்னு சொல்லும்னு, இந்த மாதிரி ஆழ்வார் பிரார்த்திக்கிறாரே, அடியார் அடியார் அடியார்னு 7 அடியார் சொல்லி 8வது அடியாரா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஏன் ஆழ்வார் 8வது அடியார்னு கேட்கிறார்? இன்னும் சொல்லிட்டே போலாமே. அடியார் 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 அடியார்னு சொல்லலாம், இல்ல கடையடியாரா இருக்கணும், கடையடியார்னு முடிக்கலாம். ஏன் இப்படி சொல்றாருன்னு கேட்டாராம். உடனே பராசரப்பட்டர் சுவாமி சாதிச்சாராம், ஆழ்வாருக்கு திருவுள்ளம் உண்டு, ஆனால் சந்தத்தில் இடமில்லை. ஆழ்வாருக்கு திருவுள்ளம் உண்டு, ஆழ்வாருக்கு அதான் திருவுள்ளம், கடையடியாரா இருக்கணும்னு தான் திருவுள்ளம். சுவாமி தேசிகன் இடத்துல தேசிகன் மட்டும் இவ்வளவு தீர்த்தம் எல்லாம் சாதிக்கிறாளே, முதல் தீர்த்தம் சாதிக்கிறாளேன்னு ஒரு சீவைஷ்ணவன் நினைச்சாராம். சுவாமி தேசிகன் இடத்துல சொன்னாராம், சுவாமி எனக்கு தீர்த்தம் கடைசியில கொடுக்குறா, உமக்கு தீர்த்தம் சாதிச்ச பிறகு எனக்கு சாதிக்கிறவன் உங்க பக்கத்துல நின்றுடுறேன் அப்படின்னாராம். சரி அப்படின்னு நில்லுமே, பரவாயில்ல, நாளைக்கு இந்த மாதிரி பண்ணிடலாம், நான் எங்க இருக்கணும் என் பக்கத்துல நில்லும், உமக்கு தீர்த்தம் சாதிச்சுடுவார்னாராம். சுவாமி தேசிகன் கோச்சிக்கு வச்சு கடைசியில் விட்டாரான். அதுக்கப்புறம் என்னன்னா அவருக்கு அதுக்கப்புறம் தான் அவர் நிற்க வேண்டியதா இருந்தது. அதனால தீர்த்தம் எங்க சுவீகரிச்சுக்கிறோங்கிறது இல்ல, அந்த பகவத் சம்பந்தம் நமக்கு என்னைக்கு கிடைக்கிறது, பகவானுடைய இந்த சீபாத தீர்த்தம், பெருமாளுடைய திருமஞ்சன தீர்த்தம், சாலக்கிராம தீர்த்த விசேஷம் இல்லையா, அந்த தீர்த்தத்தை நம்ம சுவீகரிச்சுக்கிறேன் தவிர அது எங்க கிடைச்சா என்ன, பாகவதானுக்கு பிறகு கிடைச்சிட்டா பாகவத உத்திஷ்டம் ஆயிடுறது அப்படிங்கிறத அனுஷ்டானத்துல புரிய வச்சாராம். அதனால இங்க என்னன்னா அடியார் அடியார் அடியார்னு ஏன் சொல்றாருன்னா, அந்த பிராசம் அப்படின்னா இவ்வளவு செய்யுளுக்கு இவ்வளவுதான் எழுத்து இருக்கணும்னு இருக்கு, சம்ஸ்கிருதத்துல இவ்வளவுதான் பிராசம் இருக்கணும்னு இருக்கு. அதனால ஆழ்வாருக்கு திருவுள்ளம் உண்டு, ஆனா அந்த சந்தம்னு சொல்லக்கூடிய சந்தத்தில் இடமில்லை அப்படின்னு சாதிச்சாராம். அதனால அப்படிப்பட்டதான ஒரு நாமத்தை நமக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிறார். நல்ல குலம், தாச குலம், பெருமாளுக்கு தாசன்னு சொல்லணும் இல்லையோ, அது மாதிரி இருக்கணுமா. குலம் தரும் செல்வம் தந்திடும். நல்ல குலம்னு கிடைச்சிருச்சுன்னா செல்வம் தானே கிடைச்சிருமா. செல்வத்துல 2 செல்வம் உண்டு. இகலோகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு செல்வம் உண்டு, பரலோகத்தில் ஈஸ்வரனால அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு செல்வம் உண்டு. கைங்கரியமாகிய செல்வம் உசந்தது, அந்த செல்வத்தை பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராம். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம். அடியாருடைய துயரெல்லாம் போக்கக்கூடியது அந்த பகவன் நாமா. அடியாருடைய துயரை போக்கக்கூடியது பகவன் நாமா. நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும். நீள் விசும்புன்னா பரமபதம், அருளோடு பெருநீளம். பெருநீளம்னா பரமபதமும். பெருநீளம் அளிக்கும் பதம் தரும் மற்றும் தந்திடும். எல்லா விதமான வளங்களையும் கொடுக்கக்கூடியது. மற்றும் தந்திடும். எதை எதை கேட்கறியோ அதெல்லாம் கூட பகவன் நாமா கொடுத்துடும். பெற்ற தாயினும் ஆயின செய்யும். நம்முடைய அம்மா எத்தனை வயசானாலும் என்ன கேட்பா, அப்பா குழந்தை சரியா சாப்பிடுறா, சரியா சாப்பிடாம இருக்கியேடா அப்படின்னு குழந்தை இடத்த கேட்பா. குழந்தை குண்டா இருந்த கூட ஏடா 1 மாசத்துல அங்க போய் இருந்துட்டு வந்திருக்கேன் வேலை பார்க்கறதுக்குன்னு அதுக்குள்ள இழைச்சு துரும்பா போயிட்டியே அப்படின்னு கேட்பாள். குழந்தை நல்லா இருந்தா கூட, ஏன்னா அவ கண்ணுக்கு இது துரும்பா இருக்குமா, என்னடா இப்படி இழைச்சி போன மாதிரி போயிட்டியே, தான் கையில் பக்குவத்துல சாப்பிடாத குழந்தையாச்சே. அந்த மாதிரி கிருப பண்ணக்கூடியவ தாயார். ஆனா சரீரத்தை பார்த்துதான் அவளால கிருப பண்ண முடியும். பகவானும் ஆச்சாரியனும் ஆத்மாவை பார்த்து கிருப பண்ணுவாள்.
அடியனுடைய குருநாதர் நேற்றைய தினம் போன் பண்ணி கேட்கிறார், பிரவச்சனம் நடந்துட்டு இருக்கா, நல்லா நடந்துட்டு இருக்கா, எப்படி சொல்லிட்டு இருக்க, நல்லபடியா சொல்லு, நல்லபடியா வரும், கவலைப்படாத, பெருமாள் அனுகிரகம் உண்டு, பரிபூர்ணமா உண்டுன்னு அடியனை ஆசீர்வாதம் பண்ணார். அந்த ஏன்னா அந்த குருவுக்கு நம்ம சிஷ்யன் நல்லபடியா சொல்றானா, அது தப்பு இல்லாதபடி சொல்றானா, நம்ம சொல்லிக் கொடுத்தத அழகா சொல்றானான்னு நினைச்சுட்டே இருப்பா. அதனால ஒரு சமயம் திடீர்னு நமக்கு போன் பண்ணி அனுகிரகம் பண்ணா அவருடைய கடாட்சத்தினாலேயே நமக்கு அந்த அனுகிரகத்தினாலேயே நம்ம நன்னா பண்ணுவோம். அவர் நினைச்சுட்டே நம்ம சொல்றதுனாலேயே பெருமாளுக்கும் ஆச்சாரியன் அந்த குருநாதருக்கும் தான் அந்த பிரேமம் இருக்கும். அதனால இங்க சொல்றா இந்த நாமா என்னன்னா அந்த நாமாவே உங்களுக்கு அந்த பிரேமையை கொடுத்துருமா. பெற்ற தாயினும் ஆய்ன செய்யும். எப்பேற்பட்டதா இருந்தாலும் நம்மளை காப்பாற்றக்கூடியது அவனுடைய திருநாமம். நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நலத்தை தரக்கூடிய சொல்லி இத்தனால எனக்கு கிடைக்கல, எனக்கு அந்த நாமா கிடைச்சுடுத்துங்கிற திருமங்கை ஆழ்வார். நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமமும். நம்மாழ்வார் சாதிக்கிறார், பல பலவே யாவரணம் பேரும் பல பலவே, பல பலவே சோதி படிவு பெண்ணில் பல பலவே கண்டுன்று கேட்டுற்று மோந்தின்பம் பல பலவே ஞானமும் பாம்பனை மேலார்க்கேயோ பல பலவே ஆபரணம். பெருமாளுக்கு எவ்வளவோ திருவாபரணம் இல்லையா? நம்பெருமாளை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாத்தின நகையை நாளைக்கு சாத்திக்க மாட்டார். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திருவாபரணம், பல பலவே ஆபரணம், பேரும் பல பலவே. அவருடைய பேர் 1000ன்னு சொல்றோம். 1000 நாமாவுக்கு உட்பட்டதா பெருமாளுடைய திருநாமம் அப்படின்னா 1000 நாமாவுக்கு உட்பட்டது இல்லை, அனந்தம். அனந்தம்னா எவ்வளவு வேணா, 1000ங்கிறது நம்ம ஒரு அளவு வச்சுக்கலாம். அனந்தமான திருநாமம். அதான் வேதம் சொல்லும் பொழுது கூட வேதம் 4 வேதம் தான் இருக்கா அப்படின்னா நிறைய வேதம் இருக்கு. அனந்தாவை வேதாகான்னு சொல்றது. வேதம் அனந்தம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4 வேதம் பிரதானமா இருக்கு. ரிக்வேதம்ங்கிறோம், யஜுர்வேதம்ங்கிறோம், சாமவேதம்ங்கிறோம். அப்படிதான் நமக்கு சொல்ல தெரியும். ரிக்வேதத்துல யஜுர்வேதத்துல எடுத்துட்டேன்னா கிருஷ்ண யஜுர்வேதம்னு ஒண்ணு இருக்கு, சுக்ல யஜுர்வேதம்னு ஒண்ணு இருக்கு. சாமவேதம்னு ஒண்ணு எடுத்துட்டேன்னா கௌதம சாக்கைன்னு ஒண்ணு இருக்கு, ஜெய்மினி சாக்கைன்னு இருக்கு. அது மாதிரி எல்லாத்திலையும் வேதத்துல பிரிவு இருக்கு. அதர்வண வேதம் அதுக்கு பிரிவு இருக்கு. எத்தனையோ வேதங்கள் சொல்றா நமக்கு தெரியாத வேதங்கள் அனந்தமா இருக்கு. அதனாலதான் வேதம் அனந்தம். அது மாதிரி பகவானுடைய திருநாமம் அனந்தமா. அதனால பலபலவே ஆவரணம் பேரும் பலபலவே பலபலவே சோதி. அவன் எல்லா இடத்துலையும் அவதாரம் பண்றான். பகவானுடைய அவதாரத்தை நம்ம கட்டுப்படுத்தி தசாவதாரம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். தசாவதாரத்துக்கு மேலேயே பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்காரு. இப்ப அந்த அசுரர்களும் ராட்சசர்களும் சேர்ந்துட்டு அமிர்தம் கிடையாதா? அமிர்தம் கிடையாச்சே பார்த்தா பெருமாள் எல்லாருக்கும் சப்போர்ட்டா இருக்கான். இந்த இவாளுக்கு சக்தியை கொடுக்குறான், அவளுக்கு சக்தியை கொடுக்குறான். பூமிக்கு கீழே கூர்ம ரூபத்தை எடுத்துட்டு இந்த முதுகுல தாங்குறான். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா மேல கையால அழுத்திக்கிறான். அத்தனை அவதாரம் எடுக்கிறான். அந்த ஒரு அவதாரத்திலேயே பாகவதத்தை சொல்றது. நாம ஒரு அளவுக்கு உட்பட்டு தசாவதாரம்னு மெயினா வச்சுட்டு இருக்கோம், போற்றப்படக்கூடியதாக. அதனால பல பேரும் பலபலவே சோதி வடிவு பண்பெண்ணி பலபலவே சோதி. ராமனா அவதரிக்கிறான், கிருஷ்ணனா அவதரிக்கிறான், பாகவதாலா பெருமாளுடைய அம்சமே அவதாரங்கிறார். ராமாயணத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான அவதாரம், பெருமாளுடைய அம்சம் தான் எல்லாருமே. அதனால பலவிதமான பலவிதவே சோதி வடிவு பண்பெண்ணில் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். அதனால இங்க ஆண்டாள் என்ன கூப்பிடுறான்னா, இந்த மாதிரி நாமும் பலமும் நவின்றேலோ அதை சமத்காரமா சொல்லணும் அப்படின்னா, அம்மா மாமி நீங்க அவ தூங்கிட்டு இருக்காளே அவள் இடத்துல நாமத்தை சொல்லி எழுப்புங்கோ, பல நாமத்தை சொல்லி அவளை எழுப்புங்கோ அப்படின்னு சொல்லலாம், அனுபவிக்கலாம். அல்லது அவளை எழுப்பி பல நாமத்தை சொல்லுங்கோ, அவ நாமும் பலமும் நவின்றேலோ அப்படி நாமங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுனால அப்படி எழுப்புறாளாம், அவளை எழுப்பணும்னு. அதனால அப்படிப்பட்டதான இந்த பாசுரத்துல நாமத்தினுடைய மகிமையை சொல்றா. பகவன் நாமாவை சொல்லி நாமும் பலவும் நவின்று அப்படின்னு நம்ம சொல்லணுங்கிறதுக்காக இந்த இடத்துல மாமான் மகளே அப்படின்னு அழைச்சி இந்த தோழியை எழுப்பி அவளுக்கு உபதேசம் பண்ணக்கூடியதான ஆச்சரியமான பாசுரம். தொடர்ந்து நாளைக்கு அடுத்த பாசுரத்தை அனுபவிப்போம். நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே
திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். காவேரி வர்ததாம் காலே காலே வருஷது வாசவः ஸ்ரீரங்கநாதோ நித்யம் நித்யஸ்ரீ நித்யமங்களம். ஸ்ரீமத்யை கோதாயை நமः. ஸ்ரீமத்யை விஷ்ணுசித்தார்ய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதः தஸ்மை வேங்கடநாதாய மம நாதாய மங்களம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹீம் மகீஷாः. கோப்ராஹ்மணேभ्यः சுபமஸ்து நித்யம். லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து.